குட் ஈவினிங். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃப் எம்பிஏ சப்ஜெக்ட் நம்பர் 3 ஆர்கனைசேஷன் பிஹேவியரோட சிலபஸ். இதில் வந்து யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 3 அண்ட் யூனிட் நம்பர் 4 அண்ட் 5லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது 3 யூனிட்ஸ் கவர் பண்ணாலே போதும். யூனிட் நம்பர் 4 அண்ட் 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த லெசன் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லெசன் நம்பர் 1 வந்து யூனிட் நம்பர் 1ல் கவர் ஆகுது. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அண்ட் 10 மார்க் கண்டிப்பாக வந்துடும். யூனிட் நம்பர் 2ல் லெசன் நம்பர் 2லே பர்சனாலிட்டிலேருந்து லெசன் நம்பர் 6 மோட்டிவேஷன் வரைக்கும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் நம்பர் 3ல் வந்து லெசன் நம்பர் 7 அண்ட் லெசன் நம்பர் 8. யூனிட் நம்பர் 4ல் வந்து லெசன் நம்பர் 9 லீடர்ஷிப் தியரிஸ், லெசன் நம்பர் 10 பவர் அண்ட் பாலிடிக்ஸ் கவர் ஆகுது. யூனிட் நம்பர் 5 லெசன் நம்பர் 11 டு லெசன் நம்பர் 13 கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் நம்பர் 4 அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸோட சிலபஸ். யூனிட் நம்பர் 1, 2, 3 அண்ட் 4 அண்ட் 5 டோட்டலாக 5 யூனிட்ஸ் கவர் ஆகுது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் P&L அண்ட் பட்ஜெட் சம்ஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த லெசன் கவர் ஆகுதுன்ட்டு. லெசன் நம்பர் 1 டு லெசன் நம்பர் 7 வரைக்கும் யூனிட் நம்பர் 1ல் கவர் ஆகுது. லெசன் நம்பர் 8லேருந்து லெசன் நம்பர் 10 வரைக்கும் யூனிட் 2, லெசன் நம்பர் 11 டு லெசன் நம்பர் 12 வந்து யூனிட் 3ல் கவர் ஆகுது. யூனிட் 4ல் வந்து லெசன் நம்பர் 13 டு லெசன் நம்பர் 15, யூனிட் 5ல் காஸ்ட் அக்கௌண்டிங் லெசன் நம்பர் 16 வந்து கவர் ஆகுது. இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா தியரியுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க. எல்லாமே பேசிக்காக நம்ம ஸ்கூலில் படித்த விஷயங்கள் தான் வரும். நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு நல்லா மேக்கப் ஆகிடும். இந்தமாரி ஸ்டடீஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.